ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன அம்மா சமைக்கிறாங்கன்னு கேட்போமா? என்னம்மா சமையல் இன்னைக்கு? சிக்கன் கிரேவி பண்ணி ரசம் வைக்கலான்னு இருக்கேன். சரி. என் பொண்ணு கேட்டுகிட்டே இருந்தா சிக்கன் கிரேவினா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அம்மா வச்சாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மிளகுலாம் போட்டு கிரேவி பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, சரிம்மா, நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வாங்க, நான் வெங்காயம் கட் பண்ணி வைக்கிறேன். ரெடி பண்ணிட்டீங்களாம்மா? செய்ய போகிறீங்களா? ஆமாம், வா செய்யலாம். சரி சரி, பற்ற வச்சிட்டிங்கல்ல. தண்ணி இதாகட்டுமா? ஓகே, தண்ணி இதாகட்டும். தண்ணி காஞ்சாதான் எண்ணெய் ஊற்றும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கிங்க கிரேவினாக்கா, அப்போதான் நல்லாயிருக்கும். ஆமாம், கிரேவினா கொஞ்சம் கூட எண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும். 3 கிராம்பு போட்டுக்குங்க. சோம்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நுணுக்கின சோம்பு. சோம்பு நுணுக்கி தான் போடணும். ஏன்னா முழுசா போட்டால் அது முழுசா வாசமே இருக்காது. சோம்பு செவந்துருச்சு. வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். கிரேவிக்கெல்லாம் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்டாக இருக்கும். அப்போ எல்லாம் கிராம்பெலாம் போடக்கூட மாட்டோம். இப்போ உள்ளதுவோ அந்த வாசம் இருந்தால் தான் சாப்பிட்றேங்குதுவோ. வெறும் சோம்பு மட்டும்தான் போட்டு செய்வோம். அது ஒரு வாசமாக இருக்கும். நல்லா செவக்க வதக்க விடுங்க வெங்காயத்தை. இப்போ தான் வாசமாக இருக்கும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா செவர வதக்கணும், தவிர தீய விட்டுறக்கூடாது. கசப்பு வந்துடும் தீஞ்சிச்சுன்னா. சரி. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி எத்தனை போட்டீங்க? ஒரு 5 தக்காளி, மீடியம் தக்காளி. அம்மா இது மாதிரி செஞ்சாங்கன்னா நைட்டு சப்பாத்திக்கு, மத்தியானம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கட்டும். ஓகே, மூடி வைப்போம். அப்போ தான் நல்லா புளிஞ்சு வதங்கும். சரி. இப்போ அரிசி களைஞ்ச தண்ணி வச்சிருக்கேன். அதை கொதிக்க விட்டு அந்த கறியில் ஊற்றுனாதான் நல்லாயிருக்கும். அப்போ எல்லாம் அரிசி களைஞ்ச தண்ணியை தான் குழம்பு வைப்போம். எல்லா குழம்புமே அதில் தான் வைப்போம். அவ்வளோ அருமையாக இருக்கும். வதக்குனதுக்கப்புறம் பச்சை தண்ணி ஊற்றாதீங்க. நல்லா ஒரு கொதி விட்டு சுடு தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அந்த கறி மறுத்து போகாமல் இருக்கும். அம்மா கறி குழம்பு, சிக்கன் குழம்பு 2 வச்சாலுமே கொஞ்சமாக தண்ணியை சுட பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்க சொல்லுவாங்க. என்னோடய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நான் பச்சை தண்ணியாக ஊற்ற மாட்டேன். எல்லாம் வெந்நீர் தான் ஊற்றுவேன். சிக்கனோ மட்டனோ எது செஞ்சாலுமே. நல்லா வதங்குது. இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்குவோம். இப்போ சரி. இப்போ கொஞ்சம் போடுவோம். அப்புறம் நிறுத்த போகிறப்ப கொஞ்சம் போட்டு நிறுத்தினா நல்லா வாசமாக இருக்கும். தக்காளி வெங்காயமும் வதங்குறதுல தான் இது டேஸ்டே இருக்கு. நல்லா வதங்கிருச்சு. இப்போ எல்லாம் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டுக்கலாம். அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 3 ஸ்பூனு போடுவேன். இந்த கிரேவிக்கு உப்பை போட்டுடுங்க. இப்போ 1 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ கறியை போட்டுக்கலாம்.
கொஞ்சம் நேரம் அந்த மசாலாவில் அப்படியே புளிஞ்சு வேகட்டும். அது வதங்கிட்டு இருக்கட்டும். தேங்காய் ஒரு 3 பத்தா இருக்கும். இதை அரைச்சிக்குவோம். இதில் கொஞ்சோண்டு ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்குவோம். 1/4 ஸ்பூன் இருக்குமா? 1/4 ஸ்பூன் இருக்கும். மிளகு ஒரு 1/4 ஸ்பூனு அதையும் போட்டுக்குவோம். சோம்பு ஒரு 1/4 ஸ்பூனு. இது இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. நல்லா சிக்கனில் இருக்க தண்ணியெலாம் வெளில வந்துருக்கு. ஓகே, சிக்கனில் உள்ள தண்ணியெலாம் வெளில வந்துருக்கு பாருங்க. இதில் நல்லா காரம் சாரம்லாம் உப்புலாம் ஏறும். அதில் இது மாதிரி வேக வச்சாக்கா தண்ணி ஊற்றாங்க. அடியும் அரிசி களைஞ்ச தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கங்க. கொஞ்சம் வேணுங்கிறத ஊற்றிக்கிட்டு வச்சுக்கோங்க. வேணா அப்புறம் ஊற்றிக்கலாம். கிரேவிக்கு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் திக்காக இருக்கும். இது போதுமா? போதும் போதும். ஓகே, ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். ஓகே. அப்புறம் தான் தேங்காய் ஊற்றணுமாம்மா? ஆமாம், அப்புறம் தான் தேங்காய் ஊற்றணும். கறி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் தேங்காய் ஊற்றணுமா? ஓகே. கிரேவி வச்சாக்க கொஞ்சம் ரசம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்ல தக்காளி ரசம் பெஸ்ட்டு காம்பினேஷன் இந்த கிரேவிக்கு. நல்லா திக்காயிடுச்சு. கறி வெந்து தான் நம்ம தேங்காயை ஊற்றணும். தேங்காயை ஊற்றிடுவோம். ஊற்று ஊற்று. இதை அலசி ஊற்றுறதுக்கு கூட கல்லி தண்ணியை வச்சு அலசி ஊற்றுங்க. ஜாரில் இருக்கிறத அலசி ஊற்றிக்கலாம். தண்ணி போதும். நல்லா ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வச்சு திக்கானதையும் எண்ணெய் மேலே கிளம்பி வரும். அப்போ நீ ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். தேங்காயை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. தேங்காயும் நிறையா ஊற்றக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அப்புறம் பார்ப்போம். சரி சரி. 5 minutes later. சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குமா பார்க்கவே. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுடலாம். சரி. போட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு நிறுத்தி ஆஃப் பண்ணிடலாம். வாசமாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு சிக்கன் கிரேவி. பாப்பாட்ட கூட ஒன்று சாப்பிடுவா. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சாதம் ரசம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா சாப்பிட்டுட்ருக்கா. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எப்படி பாப்பா இருக்கு? நல்லா இருக்கா? செம்மையாக இருக்கா? உரைக்கல இது மாதிரி நீ சமைப்பியா? பெரிய பிள்ளையா போய் நான் சொல்லி தர்ற மாதிரி செய்ய. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எத்தனை முடிச்சுக்கலாமா? பாய் சொல்லு பாப்பா. பாய் பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.